இப்போது ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த கன்சோல் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து ரெண்டு விதத்தில் பண்ண முடியும். ஒன்று வந்து எஸ்டிகே, இன்னொன்று வந்து சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிகேன்றது வந்து பைத்தான், .NET அந்த மாதிரி வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று வந்து AWS CLIன்னு சொல்லுவாங்க. CLI வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு CLI எப்படின்னு பார்ப்போம். நான் விண்டோஸில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ வந்து சர்ச் பண்ணுவோம் AWS CLI விண்டோஸ். ஆக்சுவலாக வெர்ஷன் 2ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட் இன்ஸ்டால் MSI வெர்ஷன் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது டவுன்லோட் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது வந்துருச்சு, இது இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அதுக்கு நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் AWS வெர்ஷன் கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வெர்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்து வந்து எப்படி ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம வெறும் IAMன்ற சர்வீஸ் மட்டும் தான் பார்த்துக்கிறதுனால லிஸ்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. நம்ம அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா AWS IAMன்றது வந்து சர்வீஸ் நேமு, AWSன்றது வந்து SDK நேமு கொடுத்து லிஸ்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் இருக்குது. இதுக்கு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன இதுக்கும் வரணும். ஸோ இப்போ இது ஏன் வரல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கான்ஃபிகர் பண்ணலை கரெக்டாக. ஸோ அந்த ஆக்சஸ் கீ சீக்கிரம் டெவலப் பண்ணி வச்சுருந்தோம், அது வந்து நம்ம இன்னும் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ இப்போ அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிவிடுவோம். இப்போ அதுக்கு வந்து இந்த இடத்துல போய்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சஸ் கீ என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு AWS கான்ஃபிகர் கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் இதை என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ சீக்கிரம் கீழே வந்து இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ டிஃபால்ட் ரீஜன் கேட்குது. இந்த ரீஜன் வந்து பார்த்தோன்னா நம்ம AWS கன்சோல்லே பார்த்துருப்போம். இதை காட்டுறேன். ஸோ இந்த ரீஜன் வந்து எந்தெந்த ரீஜனுக்கு எந்தெந்த ஒரு பக்கத்தில் ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து மேபி இப்போ மும்பை ரீஜன் சொல்லி செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். AP-South-1 இருக்கா. இப்போ அங்கே வந்து AP-South-1ன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணோம். இது வந்து டிஃபால்ட்டாக ஜேசன் இருக்கும், அப்படி ஜேசன் ஏறிட்டோம். இப்போ நான் காட்டுது, ஆனால் நம்மளுக்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசனாக தான் இருக்கும். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணனால ஒரே செகண்ட், அங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். இது வந்து AP South ஜேசனே கொடுக்கும். ஓகே, ஆனால் டிஃபால்ட்டாக ஜேசன் தான். இப்போது லிஸ்ட் யூசர்ஸ் கொடுப்போம். இப்போ பார்த்தோன்னா ஒரு யூஸரு, அந்த யூஸருக்கான பெர்மிஷன்ஸ்லாம் வந்து பெர்மிஷன் IAM அந்த ARNலாம் காட்டுது. ஸோ இதுதான் வந்து AWS CLI. இப்போ பைத்தான் கோடை வச்சு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபைல் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், உள்ள ஒன்றும் டைப் பண்ணல. ஸோ இப்போது இதுக்கு வந்து பார்த்தோன்னா Boto 3ன்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். Boto 3 நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இங்கே வந்து pip install Boto 3 கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பைத்தான் வந்து லோக்கல் மிஷினில் இருக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து IAMன்ற ஒரு சர்வீஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம இப்போ தேடி பார்ப்போம். பைத்தான் Boto 3 Boto 3 லிஸ்ட் IAM யூசர்ஸ் இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உங்களுக்கு எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தாலுமே இப்படி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது கொடுத்து இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். லிஸ்ட்டு யூசர்ஸ், இந்த லிஸ்ட் யூசர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
எனக்கு தெரிஞ்சு மற்றதெல்லாம் வந்து ஒரு இது ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ் தான். இந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. சரி ஓகே, நம்ம ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். டெமோ. ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்தா பிரிண்ட் பண்ணுது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா அதே அங்கே CLI பிரிண்ட் ஆனதே வந்து பார்த்தோன்னா இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா SDK. ஸோ SDKவே பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் மிஷின் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் பைத்தான் கோட் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ இப்போ CLI வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பைத்தான் கோட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐஏஎம்மோட ரெஸ்பான்ஸு. ஸோ CLI இதுதான், SDK இதுதான். ஸோ இப்போது நம்ம ஆக்சஸ் கீ சீக்ரெட் வந்து நம்ம டைப் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதை வந்து எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே யூசர்ஸ்ன்றதுக்குள்ளே இருக்கும். யூசர்ஸ்குள்ளே உங்கள் நேம்குள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா .aws இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சேவ் ஆகிருக்கும். இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணது இங்கே தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீ தெரிஞ்சினாலே இப்போதைக்கு போதும். இப்போ நான் இதை காட்டிட்டேன் உங்களுக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். என்னதுன்னு பார்த்தோம்னா, இங்கே போயிட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண யூஸருக்கான ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து ரிமூவ் பண்ணணும். சரி, எதுக்கு நான் இந்த வீடியோலேயே வந்து காட்டுறேன்னா, இது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் வந்து லெத்தாஜிக்காக இருந்தீங்கன்னா மேபி உங்கள் கீயை வேறு என்ன யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய யூசர்ஸில் போயிட்டு இந்த பர்டிகுலர் யூஸருக்கான கிரெடென்ஷியலை வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே யூஸ் பண்ண ஆக்சஸ் கீ சீக்ரெட் இது தான். ஃபஸ்ட்டு வந்து நான் மேக் இன்ஆக்டிவ்னு கொடுத்து விட்றேன். டீஆக்டிவேட் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கூட ரிமூவ் பண்ணலாம். இப்போது இந்த ஆக்சஸ் கீயை வந்து இங்கே என்ட்ரு பண்ணோன்னா டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம போய் அதே கமெண்டை ட்ரை பண்ணோன்னா ஒர்க் ஆகாது. அவ்வளோதான்.